இப்போ இன்னைக்கு ஒருத்தர் கொலை செய்யலைனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை மனுஷ கொலை பாதகர்கள் இன்னைக்கு அதிகம். ஒருத்தருக்கு ஒருத்தர் காசிப் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி, அதே நேரத்தில் நல்ல கவனிக்கணும், ஒருவன் உபதேசத்தை புரட்டி பேசுகிறான் என்றால், ஒருவன் கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் என்றால், அதை கண்டிக்கவும் சபையாருக்கு அறிவிக்கவும் சபையின் தலைவனுக்கு பொறுப்பு இருக்கிறது. காலஞ்சென்ற போதகர் MK சாம் சுந்தரம் சென்னையில் கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்ந்தார்கள். ஆயிரமான விசுவாச குடும்பங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். எல்லாம் உங்களுக்கு தெரியும். பாஸ்டர் MK சாம் சுந்தரம் அவர்களை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன் கர்த்தருடைய கிருபையினால். அது தேவனுடைய பாக்கியம். அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்லுவார், அந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நினைக்கிறேன் அவரோட கேஷுவலாக நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த சத்தியத்தை புரட்டி போதிக்கிற ஆட்கள், கள்ள தீர்க்க தரிசனம் உரைத்து விசுவாசிகளை தாம் பக்கமாக இழுக்கிற ஆட்கள், இவர்களை குறித்து என்ன செய்யணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாங்க, சபையில் பகிரங்கமாக நீ கண்டிக்கணும், முடிஞ்ச நேரடியாக கண்டிக்கணும், பகிரங்கமாக கண்டிக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துடணும். அதனால தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன், அதே நேரத்தில் தேவையில்லாமல் இன்னொருவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பார்க்காததை, கேட்காததை, அறியாததை நம்ம சொல்லி விசுவாசிகளை ஊழியர்களை வேதனைப்படுத்தக்கூடாது.